ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. இன்றைக்கி ஒரு பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பட்டி பார்க்குற இடத்துல பாருங்கள், இதெல்லாம் சிமெண்ட் பால் வச்சுக்கிறாங்க பார்த்தியா. இந்த சிமெண்ட் பால் வைக்கிறதுனால இது பட்டியே ஒட்ட மாட்டேங்குது. அப்போ இதை வந்து நைஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து என்ன பண்ணால் நம்ம நைஸ் பண்ண ரஃப்பாக எப்பயும் பாஞ்சு போட்டுருணும். இதில் வந்து திக்காக சிமெண்ட் வச்சு பால் கப்பு போட விடுறதுனால உனக்கு நைஸ் பட்டி ஒட்டாது பாரு. இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அப்போ ரஃப்பாக இருந்தால் உனக்கு பட்டி ஒட்டும். இதனால் வந்து சிமெண்ட் பால் வைக்கக்கூடாது. ஆனால் சில பேர் வச்சிடறாங்க, அதுதான் ஒரு தப்பு. அது வந்து பெயிண்ட் தான் ஒட்டும், ஆனால் பட்டி ஒட்டாது. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து ஸ்லாப் அடிமட்டெலாம் பாருங்குதே. இதெல்லாம் வந்து பட்டி ஒட்டலை பார்த்தீங்களா. அப்போ இந்த பட்டி ஒட்டாத காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, அவங்க வந்து சிமெண்ட் பால் ரொம்ப திக்காக ஒரு காயினாலும் நைஸாக வச்சுருவாங்க. அப்போ பட்டி ஒட்டாது. இது வந்து இதில் வந்து பெயிண்டிங் தான் ஒட்டும். அப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் தான் அது ஒட்டும். நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், சொத்தையாக இருக்குது பாரு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன காரணம், இந்த இடத்துல சிமெண்ட் ஜாஸ்தி, வெறும் சிமெண்ட் பால் திக்காக இருக்கிறதுனால உனக்கு பட்டி ஒட்டாது. கீழே பாருங்கள், கார்னர்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து சிமெண்ட் பால் திக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இந்த பாருங்கள் சிமெண்ட் நல்லா வச்சுருக்காங்க பாரு, தெரியுதுங்களா. இதெல்லாம் வந்து பட்டி ஒட்டவே ஒட்டாது. அப்போ இதில் வந்து பட்டி ஒட்டும். இது ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்குது ஸ்பாஞ்சு போட்டதுனால. இது வந்து பட்டி ஒட்டாத காரணம் இதுதான். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ கீழே வரைக்குமே இருக்குது பாருங்கள் பாரு. அப்போ நம்ம இது வந்து உனக்கு அப்படியே முனை செஞ்சுட்டு அப்படியே ரஃப்பாக ஸ்பாஞ்சு போட்டு விட்டாலே உனக்கு அப்போ தான் பட்டி நல்லா முள்ளாக இருந்தால் தான் பட்டி நல்லா உட்காரும். பிரேமர் வச்சு பெயிண்ட் அடித்து நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக பட்டி ஒட்டாது. இப்போ ரெண்டாவது கூட பார்த்தாலும் கூட சுமாராக தான் உட்காரும், ஆனால் பட்டி உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பெயிண்டிங் தான் அது வந்து சரியாகும். இதுமாரி வந்து நம்ம பண்ணவே கூடாது. உள் சைடும் பண்ணக்கூடாது, வெளி சைடு அவுட்டில் பண்ணோம்னாக்கா மொட்டை மாடியில் கண்டிப்பாக வெயில் வெடிக்கும். உள்ளே பண்ணால் பட்டி உட்காரது தான் வித்தியாசம். பாருங்கள், இந்த சைடு கார்னர் பாருங்கள், இந்த பக்கம் முனையும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், சரிங்களா. இப்போ இது எப்படி பட்டி உக்காருதோ அந்த மாதிரி இங்கே உட்காரணும். அப்போ வந்து ரஃப் ஃபினிஷிங். அப்போ வந்து கப்பு போடும்போது உனக்கு திக்காக உனக்கு சிமெண்ட் பால் கொடுத்துட்றாங்க. அதனால தான் வந்து உனக்கு பட்டி உட்காராது. இந்த பாரு எல்லாம் சொத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து என்ன காரணம், அந்த சிலாபில் வந்து சிமெண்ட் பால் திக்காக இருக்கிறதுனால தான் உனக்கு பட்டி உட்காராது பாருங்கள். அந்த ஸ்லாப்லாம் பாரு சொத்தையாக இருக்கிறதுனால தான் உனக்கு பட்டி வந்து அதிகமாக உட்காராது பாருங்கள். இதுலேயும் பாரு, இதெல்லாம் வந்து உட்காராது. இந்த சொத்தை பாருங்க, இந்த சொத்தை இப்படி இருந்தாக்க பட்டி எப்பவுமே உட்காராது. எப்பயுமே வந்து பூச்சி வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கணும் முனைங்களாம். இப்போ இதெல்லாம் உட்காரும் பாருங்கள். இது வந்து சிமெண்ட் பால் கிடையாது, இது அப்படியே பண்ணது. இந்த ஒர்க் பண்ணது நான் தான் இது பண்ணது. இது அப்படியே நம்ம வந்து சிமெண்ட் பால் இல்லாமல் ரஃப்பாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து பட்டி நல்லா உட்காரும். பாருங்க, இந்தமாரி முனைக்கெலாம் வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கெலாம் வந்து நல்லா உட்காரும். ஏன்னா இதெல்லாம் பால் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து பட்டி உட்காரும். ஆனால் நைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து உட்காராது. இந்த மாதிரி பண்ணோம்னா நைஸ். அது நிறைய பேர் இப்படி பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் மேசி ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க, சிமெண்ட் பால் பண்ணாதீங்க. தெரிஞ்சவங்க வந்து ஒரு இன்ஜினியரை சூப்பர்வைசரை சொல்லிக் கொடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி சிமெண்ட் வச்சா பட்டி உட்காராது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். பாரு கீழே வரைக்கும் இருக்குது பாரு. இதேமாரி தான் ஸ்லாப் எல்லாமே இருக்குது, எல்லா ரூம்லேயுமே இருக்குது. கொஞ்சம் சத்தியாக. அப்போ வந்து பெயிண்ட்ரு மேலே குறை சொல்ல முடியாது. நம்ம மேஸ்திரிங்க வந்து அது சிமெண்ட் பால் வைக்கக்கூடாது, திக்காக வைக்கக்கூடாது. வேணால் ப்ரெஷ்ஷில் ஆற்றி விடலாம். திக்காக வச்சோம்னா பட்டி உட்காராது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் அப்படி யாரும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க.